வந்திருக்கக்கூடிய புது இன்ஸ்பெக்டர் இப்படி மாஸ் காட்டி கடைசியில கதிரேசன அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஏற்கனவே நம்ம மல்லி ஒரு பக்கம் வந்து இந்த கொலைக்கான காரணம் யாரு? அதாவது இந்த கொலைய பண்ணது யாரு? அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவ்ளோ பெரிய ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ போலீஸ் ஒரு பக்கம் அதாவது புதுசா வந்திருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் வந்துட்டு இன்னும் எண்ணி ஒரே வாரத்துக்குள்ள இந்த கேஸ நான் முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதாவது உண்மையான குற்றவாளி யாரு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதே மாதிரி இங்க நம்ம விஜய் மேல இந்த இன்ஸ்பெக்டர் கோவத்துல இருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எல்லாத்தையுமே தெளிவா கேட்கிறாங்க. இந்த மாதிரி நீங்க தான் கொலை பண்ணீங்களா? என்ன ஏது? அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதே சமயத்துல நம்ம மல்லி முதற்கொண்டு இந்த மாதிரி விஜய் மேல எந்த ஒரு தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே டீட்டெயிலா சொன்னாங்க. கடைசியில தான் இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு உண்மையிலேயே யார் குற்றவாளி அப்படிங்கிறத இன்னும் ஒரு வாரத்துல கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு சபதம் எடுத்திருக்காங்க. ஆனா அதே சமயத்துல மல்லி இப்படி போலீஸ்க்கு இவ்வளவு சீக்கிரம் உதவி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஏற்கனவே மல்லிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எதுக்காக கதிரேசன் இருந்துட்டு சுடர் வந்து இந்த மாதிரி 50 லட்ச ரூபா கேட்டு மிரட்டினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த எதுக்காக வந்து மறைச்சாங்க அப்படிங்கிற ஒரு கேள்விதான். ஏன்னா மறைக்கிறாங்க அப்படின்னும் போதே இதுல ஏதோ ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த நிஷாவாச்சு கூட பரவாயில்ல நான் என் அக்காவா தான் பாக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சுடரை சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கதிரேசன் வந்துட்டு நமக்கே துரோகம் பண்ணிட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமான ஒரு கோவத்தெல்லாம் இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது கதிரேசன் தான் கொலை பண்ணிருப்பாரோ அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சந்தேகம் தான் இங்க இருந்துகிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம மல்லி இருந்துட்டு விஜயை காப்பாத்துறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருந்துட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அதுவும் இல்லாம இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு கொலை நடந்த இடத்துக்கு போயிட்டு அங்க வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு? அதுவும் இல்லாம ஏதாச்சும் வந்து எவிடன்ஸ் கிடைக்குதா? என்ன ஏது? அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு ரொம்ப மோப்பம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாம உண்மையான குற்றவாளி இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது. இதுக்கு முன்னாடி இந்த இன்ஸ்பெக்டர் ஆச்சே வந்து பரவாயில்ல. அதாவது இங்க வந்து விஜய் தான் கொலைய பண்ணது. ஏன்னா விஜய் ஒத்துக்கிட்டாரு, வாக்குமூலம் குடுத்துட்டாரு. அப்படி இருக்கும்போது விஜய் தான் இந்த கொலைய பண்ணது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தூக்கி ஜெயில்ல வச்சிருப்பாங்க. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் அப்படி பண்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்ல. இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு எப்படி அதாவது இதுல உண்மையிலேயே யாரு கொலைகாரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த கதிரேசனை வந்து மீட் பண்ணி நம்ம மனோகர் வந்து போய் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வெண்பா கடத்தப்பட்டதுக்கு அப்புறமா சுடர் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணாளா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கதிரேசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த நாய் எதுக்காக வந்து இப்படி மோப்பம் பிடிச்சிட்டு இருக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இந்த கதிரேசன் இப்போ அப்படியே மைண்ட் வாய்ஸ்ல வந்து யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி என்ன சொல்ற மனோகர் அந்த மாதிரிலாம் எனக்கு எதுவும் போனே பண்ணலையே எதுவும் ஃபோன் வரலையே அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பச்சையா வந்து போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட உடனே மனோகர் இருந்துட்டு ஓ அப்படியா அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்லி அங்க வந்து அப்படியே சமாளிச்சுட்டாங்க. மல்லிகிட்டயும் வந்து இந்த மாதிரி நான் கதிரேசன் கிட்ட கேட்டேன். ஆனா கதிரேசனோட கண்ல வந்து ஏதோ ஒரு பொய் வந்து மறைஞ்சிருக்கு. அவர் வந்துட்டு ஃபோன் பண்ணல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. ஆனா கண்டிப்பா சுடர் ஃபோன் பண்ணி அவ வந்து 50 லட்ச ரூபா வந்து கேட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒரு பக்கம் கதிரேசனுக்கு ஏற்கனவே தொலைஞ்சு போன பணமே இப்போ அவங்களுக்கு வந்து மறுபடியும் திரும்ப வந்ததுனால உண்மையிலேயே கதிரேசன் வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காரு அப்படின்றதையும் தாண்டி இன்னும் சில விஷயங்களும் இருக்கு. பட் இருந்தாலும் இப்ப என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மல்லி இருந்துட்டு அதாவது இந்த கதிரேசனை வந்து வாட்ச் பண்ற விஷயம் கதிரேசனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா கதிரேசன் இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பா எல்லாத்தையுமே அவரும் பார்ப்பாரு. ஒரு விஷயம் விடாம கண்டிப்பா எல்லாத்தையுமே வந்து அலசி ஆராய்வாரு. அதுவும் இல்லாம அவர் இதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஆனா அதே சமயத்துல இப்போ இந்த நவீன பத்தின இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. நவீன் எங்க போனா என்ன ஆனா அப்படின்ற விஷயம் எல்லாமே மல்லிக்கு தெரிய வருது. மல்லி உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்த எதிர்பார்க்கவே இல்ல. அதுவும் இல்லாம அந்த நவீனுக்கு மட்டும் தான் தெரியும் உண்மையிலேயே அங்க என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே. அதையும் தாண்டி இப்போ இந்த நவீன் வந்து நம்ம மல்லி கிட்ட எல்லா உண்மையுமே சொல்லப் போறான். அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ இந்த இன்ஸ்பெக்டர், மல்லி இவங்க எல்லாருமா சேர்ந்து கதிரேசன் தான் இந்த கொலைக்கான காரணம். இந்த கொலைய பண்ணதே கதிரேசன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா உண்மையிலேயே கதிரேசன் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்ல. ஏன்னா மல்லியாலலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த
இன்ஸ்பெக்டர்ல அந்த கடவுளே வந்தாலுமே கூட கண்டிப்பா வந்து இந்த ஒரு விஷயத்த செய்ய முடியாது. நம்ம தான் எல்லாத்துக்கும் காரணம். அதுவும் இல்லாம நம்ம தான் வந்து இதுலருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாரி வந்து நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில இப்போ அ துப்பாக்கியோட வந்து இந்த கதிரேசன வந்து கைது பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்ல. கதிரேசன் பயங்கரமான அதிர்ச்சியில இருக்காங்க. எங்க தப்பு பண்ணோம்? எப்படி சிக்கனோம்? என்ன ஆச்சு? ஏதாச்சு? அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம கதிரேசன் அப்படியே திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம விஜய் மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் அந்த இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி, நம்ம மல்லியா இருந்தாலும் சரி, அவ்ளோ போராடி இப்போ கதிரேசன புடிச்சிருக்காங்க. கதிரேசன் அந்த சுடர வந்து கொலை பண்ணிட்டாங்க. அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி மிகப்பெரிய விஷயம்லாம் போயிட்டுருக்கு. கதிரேசனுக்கு எப்படி அவங்கள புடிச்சாங்க? அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. அதே மாரி மல்லி வந்துட்டு இப்படி உங்க பொண்ணு மாதிரி தான் நான் இருந்தா. அவள கொல்றதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துச்சு? அவ என்னதான் துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, என் வெண்பாவ கொண்டு போய் வந்து வச்சுக்கிட்டு பணம் பறிக்கணும் அப்படிங்கிற மாரி நெனச்சிருந்தாலும் சரி, ஆனா அதே சமயத்துல எப்படி உங்களுக்கு இந்த ஒரு மனசு வந்துச்சு? எப்படி இத வந்து பண்ணீங்க நீங்க? ஏன் இவ்ளோ கேவலமா நடந்துக்கிட்டீங்க? அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா மல்லி வந்து வெண்பாவ கொண்டு போய் அந்த சுடர் வச்சிருக்கும்போது, மல்லி பயங்கரமான கோவத்துல இருந்தாங்க. ஏன் கொன்றோன்னு கூட நெனச்சாங்க. பட் இருந்தாலும் அந்த சுடர கொல்லணும்னு சொல்லிட்டு மனசார நெனைக்கல. வெண்பாவ காப்பாத்துனா மட்டும் போதும். அந்த சுடர் உண்மையிலேயே திருந்தி வாழ்ந்தா போதும் அப்படிங்கிற மாரி வந்து நெனச்சாங்க. ஆனா கடைசியில கதிரேசனுக்கு இப்படி ஒரு ஆப்பு நெருங்கும் அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்ல. கதிரேசன் அப்படியே திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க. மல்லி நீ ஜெயிச்சுட்டம்மா. அதாவது விஜய காப்பாத்துறதுக்காக என்ன வந்து இதுலருந்து காப்பாத்தி அதாவது போட்டு குடுத்துட்டல்ல அப்படிங்கிற மாரி வந்து சொல்லி, இப்போ கதிரேசன் வந்து அப்படியே நின்னுட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். அந்த மாரி ஒரு வகையில கதிரேசன் இப்போ ஜெயில்ல போய் தண்டனைய அனுபவிக்க தான் போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.